ஜமைக்கா நாட்டில் சுட்டுக் கொல்லப்பட்ட இளைஞரின் உடல் 73 நாட்களுக்கு பிறகு சொந்த ஊரான நெல்லை மீனாட்சிபுரம் வந்தடைந்தது. இதுகுறித்து எமது செய்தியாளர் செல்வராஜ் வழங்கக்கூடிய கூடுதல் தகவல்களை நேரலையில் கேட்கலாம். வணக்கம் செல்வராஜ், தற்போது இந்த நிகழ்வு குறித்தான கூடுதல் தரவுகள் என்ன? சொந்த ஊருக்கு உடல் கொண்டு வரப்பட்டிருக்கிறது, தற்போதைய நிலை என்ன? விரிவாக பதிவிடலாம். நிச்சயமாக சூர்யா, நெல்லை சந்திப்பு மீனாட்சிபுரத்தை சேர்ந்தவர் விக்னேஷ். இவர் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக ஜமைக்கா நாட்டில் உள்ள ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் பணிபுரிவதற்காக சென்றுள்ளார். அங்கு கடந்த டிசம்பர் 18ஆம் தேதி அந்த பகுதியில் சூப்பர் மார்க்கெட்டில் இருந்தபோது அங்கு வந்த கொள்ளையர்கள் அங்கிருந்து பணத்தை கொள்ளையடிக்கும் போது இவர் அந்த கொள்ளையரிடம் தடுத்த போது இவர் அங்கு துப்பாக்கி சூட்டில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக தொடர்ந்து அவருடைய குடும்பத்தினர் நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் பல முறை தங்களுடைய புகார்களை தெரிவித்து நேரடியாக அந்த உடலை கொண்டு வருமாறு தங்களை வலியுறுத்தினர். ஆனால் இருந்த போதிலும் தற்போது திருநெல்வேலி மாவட்டத்திற்கு வந்த தமிழக முதலமைச்சரிடமும் நேரடியாக இதுதான் தங்கள் உடலை கொண்டு வருவதற்கு வலியுறுத்தினர். ஆனால் தமிழக அரசு சார்பாக எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. ஆனால் இதைத் தொடர்ந்து மத்திய அரசு நேரடியாக தலையிட்டு அவருடைய உடல் என்பது 73 நாட்களுக்கு பிறகு நேற்று ஜவஹா நாட்டில் இருந்து திருவனந்தபுரத்துக்கு விமானம் மூலமாக கொண்டு வரப்பட்டு திருவனந்தபுரம் பன்னாட்டு விமான நிலையத்திலிருந்து நேரடியாக ஆம்புலன்ஸ் மூலமாக நேரடியாக அவரோட சொந்த ஊரான நெல்லை சந்திப்பு மீனாட்சிபுரத்துக்கு கொண்டு வரப்பட்டன. அங்கு பொதுமக்களோட அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. பல்வேறு தரப்பினரும் பல்வேறு அரசியல் கட்சியினரும் நேரடியாக அவரது பூத உடலுக்கு தங்களுடைய அஞ்சலியை செலுத்தினர். அதன் பிறகு அவர் வீட்டில் இருந்து அவர் இறுதி சடங்கு என்பது முடிந்த பிறகு அவரது உடல் என்பது ஊர்வலமாக நேரடியாக மீனாட்சிபுரம் பகுதியைச் சேர்ந்த வாலிபர் விக்னேஷ் தங்களுடைய துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக அந்த பகுதி முழுதுமே தங்களுடைய சோகத்தில் ஆழ்ந்துள்ளது. 73 நாட்களுக்கு பிறகு இன்று உடல் வந்ததை அடுத்து அந்த பகுதியில் உள்ள பொதுமக்கள் அனைவருமே நீண்ட வரிசையில் நின்று தங்களுடைய அஞ்சலிகளை செலுத்திக் கொண்டு வருகிறார்கள். சூர்யா, சொந்த ஊருக்கு வந்தடைந்த விக்னேஷின் உடல் மற்றும் பொதுமக்கள் உறவினர்களுடைய அஞ்சலி குறித்த தகவலுக்கு நன்றி செல்வராஜ்.